ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே கிராமத்தில் தனியாக வசித்து வந்த தம்பதி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாம்காடு வலசு கிராமத்துல தனியார் இடத்துல வசித்து வரக்கூடிய தம்பதியினர் ராமசாமி மற்றும் பாக்கியம் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு அவங்க கிட்ட இருந்த 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று பெருமை பேசிக் கொள்கிறார் முதல்வர். ஆனால் திமுக ஆட்சி வந்தது முதல் இதே பகுதியில் நடைபெற்ற சில கொலை சம்பவங்களை அவர் பட்டியலிட்டும் காட்டியிருக்கிறார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி சென்னிமலை அருகே முதியவரை தாக்கி 27 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதும், 2023 செப்டம்பர் 9ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கொடூர ஆயுதங்களால தம்பதியை அடித்து கொலை பண்ணி 15 சவரன் நகை மற்றும் 60,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதும், கடந்த வருஷம் நவம்பர் மாதம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் அடித்து கொலை செய்யப்பட்டதும், 2025 மார்ச் மாதம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வயதான தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டதும், ஏப்ரல் 14ஆம் தேதி தாளவாடியில பாட்டி மற்றும் பேரன் அடித்து கொலை செய்யப்பட்டதும், இது போன்ற தொடர் கொலை சம்பவங்கள் தனிப்படை ஒன்றை அமைத்து மட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் தடுத்து விட முடியுமா என்று முதலமைச்சரை கேட்டிருக்கிறார். இந்த கொள்ளையில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனியாவது மாய உலகில் இருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் தன் முதற் பணியை முறையாக செய்ய வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.